ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 2வது வாரத்துக்கான நிஃப்டியோட வீக்லி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடந்த வாரம் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 1480 அப்படிங்கிற ஜோன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் அதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது அது 14146 150 அந்த ரேஞ்ச். ஒன்ஸ் அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து நிஃப்டி அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். கீழே நெகட்டிவ் வரதுக்கான சான்சஸ் கம்மி. பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் 13949 அந்த ரேஞ்ச். ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் வரல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 இரண்டுமே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நிஃப்டி ஃபர்தராகவே வந்து ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓப்பனில் வந்து ஒரு கேப் அப் கொடுத்து டவுன் கொடுக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் அந்த டவுன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் நல்ல ஓப்பன். பட் அன்னைக்கே பார்த்திங்கனாலும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அகெயின் போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் மைல்டாக இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 14175லேருந்து ஆல்மோஸ்ட் 14270 ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் அந்த டிஃப்ரென்ஸில் வந்து ஒரு கேப் இருக்குது. வரும் காலத்தில் அதை ஃபில் ஆகும்போது திருப்பி அது மேலே தான் ஏறிட்டு இருக்கும். ஸோ ஓகே, இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். போன வாரம் நிஃப்டியோட ஹைலோ கொடுத்துட்டோம். ஸோ இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த R1ஓட ரேஞ்ச் பவுண்ட் பார்த்திங்கன்னா 14458. ஸோ இந்த ரேஞ்ச் போகும்போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டான சப்போர்ட் 14230க்கு வரும். இந்த ரேஞ்ச் வந்தால் திருப்பி மேலே இன் பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் R1 பிரேக் அவுட் ஆனாலோ இல்லை S1 பிரேக் அவுட் ஆனால் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ R1 பிரேக் அவுட் ஆச்சுன்னா R2 போகும் 14571. இதில் பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தர் அப் ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். 230க்கு கீழே பிரேக் அவுட் பண்ணும்போது 14161 இதுதான் டெட் எண்ட். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி போனால் மட்டுமே ஃபர்தர் டவுன் இருக்கும், இல்லைனா ரிவர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லைனை அப்படியே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நான் பண்ணும்போது மணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவ் கொடுத்துட்டு ஸோ ட்ரெண்ட் இப்படி இருக்கலாம், அல்லது ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டு ட்ரெண்ட் என்னவோ அந்த கேப் சொன்னோம் இல்லையா அதை ஃபில் பண்ணிவிட்டு கூட ஃபர்தர் அப்பும் இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்து அந்த பேஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணது. நேற்று கிளாஸில் நிறைய சில விஷயங்கள் புதுசாக வந்து நம்ம புகுத்தியிருக்கோம், சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட நம்ம வந்து மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான ட்ரெண்ட் கிடைக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது இன்னும் ஃபர்தர் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா கீழே சப்போர்ட்லாம் வரும்போது தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம், அல்லது மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த அந்த கேப் அப் கேப் டவுன் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அந்த ரேஞ்சு வந்தாலும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.